பாரத பிரதமரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த சங்கடம் வந்தாலும் அதற்கு உற்ற துணையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் பலத்த காயமடைந்து சிலர் உயிர் இழந்தனர், சிலர் படுகாயமற்றனர், சிலர் லேசான காயங்களுடன் தப்பினர். இதற்கு இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் ஆழ்ந்த வருத்தத்தை நேரடியாக இணையதளம் மூலம் தெரிவித்ததோடு அவர்களுக்கு நிவாரணமும் அளிப்பதாக அறிவித்தார்கள். இது குறித்து இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த ஒரு கார் விபத்திற்கு நேரடியாக வருத்தம் தெரிவித்ததோடு அவர்கள் நிவாரணத்தையும் வழங்கியிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? வணக்கம் சார். பாரத பிரதமரை பொறுத்தவரை இயல்பாகவே இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலையும் தன்னுடைய சொந்த ஊரை போல் கருதுகின்றார்கள். உலக அளவில் எந்த அளவுக்கு அவர்கள் சிறந்து விளங்கினாலும் இந்தியாவை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன சிறப்பு இருக்கிறதோ அந்த சிறப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய இந்திய திருநாட்டின் ஒரு அங்கமாக இருக்கின்ற மாநிலங்களை பெருமைப்படுத்துவது அவர்களின் நோக்கமாக உள்ளது. அதே போல நம்முடைய தமிழ் மொழியை பற்றி 2 நாட்களுக்கு முன்பு மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூட உலகிலேயே தொன்மையான மொழி, அது மட்டுமல்லாமல் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி என்று கூறுகின்ற அளவுக்கு தமிழ் மொழியின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள். அதை போலவே நம்முடைய சோழ சாம்ராஜ்யம் உலகங்களும் தெற்காசியா முழுவதும் பரவி இருந்த காலத்தில் அந்த பெருமையெல்லாம் இன்றைக்கு உலகுக்கு உணர்த்தியவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ராஜேந்திரா என்று போர்க்கப்பலுக்கு பெயர் சூட்டியவர்கள். அதே போல எங்கெங்கெல்லாம் தமிழுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு முக்கியத்துவத்தை இன்றளவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் தமிழனாக பிறக்கவில்லையே, தமிழ் கலாச்சாரத்தில் வாழ முடியவே என்ற ஆதங்கம் அவரிடம் இருக்கின்றது. இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்திலே நடந்த இந்த விபத்திற்கு நிவாரணம் கொடுப்பதெல்லாம் அவர் இங்கே இருக்கின்ற மக்களை தன்னோடு உடன் பிறந்தவர்கள் போல கருதுவால்தான். இது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு உதவிகளை தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக பாரத பிரதமர் செய்வார்கள். விவசாயத்திற்கு, இயற்கை விவசாயத்திற்கு மிக சிறப்பான பங்களிப்பை நம்முடைய தென்னிந்தியாவிலே கோயம்புத்தூரிலே பாரத பிரதமர் அளித்திருக்கிறார்கள். இன்னும் வரும் காலங்களில் தமிழகத்தில் எந்த ஒரு சிறு விஷயமாக இருந்தாலும் அதில் அக்கறை எடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் நிச்சயமாக பாரத பிரதமர் முன்னின்று நடத்துவார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள். தென்னிந்தியாவின் சார்பிலே இயற்கை விவசாயம் சம்பந்தமாக கோயம்புத்தூரிலே நடந்த அந்த இயற்கை வேளாண் கண்காட்சிக்கு நேரடியாக பிரதமர் அவர்களே வருகை தந்தது மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே தென்னிந்திய மாநிலங்கள் இயற்கை விவசாயத்தில் அதிக அளவில் அக்கறை காட்டுகின்றனர் என்பதையும் கூறி என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அந்த இயற்கை விவசாயத்தை இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அத்தனையும் செய்கிறேன் என்று அக்கறையோடு விசாரித்து அதற்கான முன்னேற்பாடுகளை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. பாரதிய ஜனதா எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் பிரதமர் அவர்கள் சிவகங்கையில் நடந்த ஒரு விபத்துக்கு நிவாரணம் அளித்தது ஆழ்ந்த வருத்தம் நேரடி தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு இதன் மூலம் பாரத பிரதமரின் உதவியின் மூலம் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த சங்கடம் வந்தாலும் அதற்கு உற்ற துணையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பாரத பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக செய்யும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.